ஸோ வெல்கம் கைஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இது வாட் இஸ் டிசைன் வந்து ஒரு பர்சனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஒரு டிசைனுக்காக அவங்களோட கருத்துக்கள் வந்து வேறுபடலாம். டிசைன்னா என்னன்னு கேட்கணும். ஸோ அந்த மாதிரி டிசைன்னா என்னன்னு சொல்லிட்டு என்னோடய புரிதலில் என்னோட என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதை வந்து இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதோட மெயின் இன்டென்ஷனு. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். வெறும் மேலோட்டமாக பார்க்காம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கணும். ரெடியா? ஸ்டார்ட் த வீடியோ. வாட் இஸ் டிசைன்? எனக்கு இங்கே வந்து டிசைனை வந்து நம்ம நிறைய வேலை வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து ஒரு ஆர்டிக்கல்லேருந்து எடுத்த டெஃபினேஷன். ஸோ அதை வந்து நம்ம கோத்ரூ பண்ணுவோம். டிசைன் இஸ் a discipline of study and practice focused on the interaction between a person, a user, and the man-made environment, taking into account aesthetic, functional, contextual, cultural, and social considerations. It's a formalized discipline. Design is a modern construct. ஓகே, ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது. பட் இந்த டெஃபினேஷன்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையான வகையில் வந்து நம்ம கற்றுக்கலாம். நார்மலாக நம்ம டிசைனை பற்றி பேசும்போது ஒருத்தவங்களும் ஒரு வகையில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம டிசைன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், டெக்கரேட்டிவாக இருக்கணும், டாமினண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மாவோட இல்லை நம்மளோட தங்கச்சிங்களோட வேறு யாராவது வந்து நம்ம வெளியில் போகும்போது ட்ரெஸ்லாம் இந்த டிசைன் சரியில்லைடா, இது நல்லா இல்லைடா, ஒரு மாதிரி இல்லை டிசைனே இல்லை, அதனால் எனக்கு பிடிக்கல, இல்லை டிசைன் இருக்குது, இல்லை நல்லா வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வேலை அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க சாரீஸில் கூட இருக்கலாம், இல்லை ஒரு வாங்குகிற ஒரு பாத்திரத்தில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகையில் வந்து டிசைன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. பட் அவங்க எப்படி அதை வந்து ஹியூமன்ஸ் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா டிசைனை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், அழகாக இருக்கணும். பட் எஸ் அது உண்மைதான். பட் ஆனால் இந்த பர்பஸ் டிசைனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மேஜர் பர்பஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஒரு சால்வ் பண்ணணும் தான் ஒரு டிசைனோட மேஜர் பர்பஸ். இந்த டிசைனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும், ஆஸ்தட்டிக்காகவும் இருக்கும். ஃபங்க்ஷனல்னால் மேஜர் கன்சர்ன்ஸ் வந்து அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஆஸ்தட்டிக்னால் அந்த சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து ஒரு வகையில் ஹியூமன்ஸ்க்கு வந்து ப்ளீஸிங்காகவும் இருக்கணும், ஏன்னா போரிங்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்த போய் அடுத்த ஸ்லைட்ஸை வந்து நான் பார்க்குறேன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டிசைன் வந்து ரெண்டு ரூட்டில் பிரியுது, ஃபங்க்ஷனலாகவும் இருக்கணும், ஆஸ்தட்டிக்காகவும் இருக்கணும். ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு 1 செகண்ட் கைஸ். எஸ், இப்போ நம்ம வந்து இதில் வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகேவா? வேணா இந்த ஸ்லைட்ஸை கம்பேர் பண்ணுவோமே. ஓகே, நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 2000 இயர்ஸ் பேக்கில் வந்து தண்ணி வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர்லாம் இருக்காது, அப்போ ஒரு பானை அப்போ கூட இருக்குமான்னு கேட்டீங்க இருந்தது. நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொஞ்சம் பின்னாடி போனோம்னா வெறும் கை யூஸ் பண்ணி அவங்க தண்ணி குடிப்பாங்க. கரெக்டாக? ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட் என்ன வந்து ஒரு நார்மலான ஒரு பாட்டை வந்து ரெடி பண்ணாங்க. பண்ணி ஹியூமன்ஸ் வந்து தண்ணி வந்து எஸ் இதில் வந்து அதை வந்து தண்ணி வந்து இதில் ஃபில்டர் பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பாட் மாதிரி ரெடி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எஸ், இதான் நான் டிசைன்னு சொல்ல வரேன், என்னோட புரிதல். ஏன்னா அவங்க ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஹியூமன்ஸ்க்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். பட் ஆனால் அவங்க ஆதி காலகட்டத்தில் வந்து அவங்க வெறும் கை யூஸ் பண்ணி தான் அந்த தண்ணியை குடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாட் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ண பாட்டை வந்து அண்டு அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு அந்த தண்ணி ஃபில் பண்ணதில் வந்து அந்த பாட்டில் தண்ணி ஃபில் ஆகும் போது ஹியூமன்ஸ் அதை குடிக்கும் போது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா? அங்கே தான் நம்ம ஆஸ்தெட்டிக் அண்ட் ப்ளீசிங்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அங்கே உருவாகும். ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப மொழிப்படாக நினைக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா அது சால்வ் பண்ணுறாங்க இல்லையா? அதான் டிசைன். பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்கில்ஸும் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம் டிசைன் வந்து ஆஸ்தெட்டிக்காக இருக்கணும், ப்ளீஸிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு.
எஸ் அது உண்மை தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் 80% வந்து இட்ஸ் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ராப்ளம் சால்விங். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த ஸ்லைட்ஸ்லேயே போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இருக்கிற டம்ளரு எல்லாமே ஒரு மாதிரி பிளெயினாக ஸ்டீலில் இருக்குது. இதே நீங்கள் துபாயில் யூஏஇலாம் போனீங்கன்னா அந்த டம்ளரோட ஆஸ்தெட்டிக் அப்பீல், அதோட ஸ்டைல் வந்து அதோட டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ஓகே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு வந்து தண்ணி குடிக்கிறதுல ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து பாட்டிலில் டம்ளரில் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அவங்க டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறமா ஹியூமன்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ண போர் அடிக்குது. அவங்க வந்து இன்னும் வந்து என்கேஜிங்காக ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த சைக்காலஜிக்கல் வேவை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு ஆஸ்தெட்டிக்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருது. ஸோ ஹியூமன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இல்லை ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது மோஸ்ட்டாக ப்ளீஸிங்காக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த டிசைனோட கருத்தே தான் ஒன்று, டீப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணது வந்து ஹியூமன்ஸ்க்கும் வந்து அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஹியூமன்ஸ்க்கு வந்து போர் அடிக்கக்கூடாது. அண்ட் போர் அடிக்காமல் இருக்கிறது ப்ளஸ் அவங்களை வந்து என்கேஜிங்காக அட்ராக்டிவாக வச்சுக்கிறதுனால தான் இந்த ஆஸ்தெட்டிக்கோட பர்பஸே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால் போனோம்னா நம்மளோட மோஸ்ட்டாக நம்மளோட அம்மாங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளெயின் சாரீ பார்த்தா பிடிக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறதுனா டிசைன் எதுவுமே இல்லையாடான்னு சொல்லிட்டு. பட் சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட வே ஆஃப் அப்சர்வேஷன் ஆஃப் டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டாமினண்ட்டாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி தான் நினச்சிப்பாங்க. தட் இஸ் நத்திங் ராங் இன் இட். பட் ஆனால் இதில் வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்கிறது. ஸோ பட் இதே நம்ம இது பார்த்தோன்னா சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து ஆஸ்தெட்டிக்காக கொஞ்சம் யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சைக்காலஜிக்கல் வேவாவோ இல்லை அவங்களுக்கு அதை வந்து அட்ராக்ஷன் இழுக்கிற மூலமாகவோ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஹியூமன்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து இதான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வகையில் தான் நம்ம டிசைன்ஸ் வந்து எப்பவுமே டே டு டே லைஃப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம வாங்குகிற ஃபோன்ஸாக இருக்கலாம். ஐஃபோனை ஏன் மோஸ்ட்டாக வாங்குறாங்கன்னா ஏன்னா அது வந்து அதை வாங்கினா ஒரு ரிச்னஸ், அத்தாரிட்டி. பட் ஆனால் அது பின்னாடி இருக்கிற டிசைன் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஐஃபோனை வந்து இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது ஒரு காரணம் தான். நீங்கள் பார்க்குற டிவி ஒரு வகையில் டிசைன் ஆகிருக்கும், பட் அது பின்னாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுதான் யூசர் சென்டர் டிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வெறும் டிசைன் பற்றி தான் இருக்கும். அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் 2 months ஃபுல்லாக ஃபிக்மாவில் UX/UI வந்து ஃபுல்லாக கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஃபிக்மா கம்ப்ளீட் பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஃப்ரம் பேசிக் டூல்ஸ்லேருந்து ஃபீச்சர்ஸ் வரைக்கும் ஆட்டோ லேஅவுட், வேரியபிள்ஸ், ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து டீகோட் பண்ண போகிறோம் ஃபிக்மாவில். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சமாச்சும் வந்துருக்கும். எப்படி ஹியூமன்ஸ் வந்து டிசைனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, டிசைன்னா என்னது மேஜராக, எப்படி டிசைன் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். அண்டு அடுத்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃபிக்மா கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.